when it becomes a problem, நான் ஜிம்ல போயிட்டு எனக்கு 6 pack வேணும், 6 monthsலயே 6 pack வேணும் அப்படின்னும் போது யூ ஸ்டார்ட் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ் லைக் கிரியாட்டின். அப்படியே நம்ம எடுத்தோம்னா நம்ம அதோட சேர்த்து ஸ்ட்ரென்த் ட்ரெயின் பண்ணும்போது அப்படியே போய் யூ வில் கெட் தோஸ் பிக் பைசெப்ஸ் round biceps that everybody wants and all that. Whatever you dream of, you will get. But that is in a very short term gain for a long term pain அப்படின்னு சொல்லுவேன் நான். சோ எவ்வளவு நாளைக்கு அந்த மசில் இருக்குமோ எஸ், நீங்க கிரியாட்டின் எடுக்கிற வரைக்கும் அந்த மசில் இருக்கலாம். ஆனா அந்த கிரியாட்டின் எடுக்கிறதுனால உங்க கிட்னி வந்து இந்த லாங் ரன் டேமேஜ் ஆகும். கிரியேட்டின் எடுத்தா ஏதோ பயங்கரமா ஆயிடுவாங்களாமே. ஒரு வருஷமா தின்னுக்கிறேன் கைஸ். ஒரு வருஷமா திங்குற இந்த ரிசல்ட் இல்லைன்னா அப்படி என்ன மைத்துக்கிட்ட எடுக்கணும் கிரியேட்டினா? இன்னும் அவ்வளவு பெருசாலாம் தெரியல. என்னடா பைத்தியம் மாதிரி பேசினுக்குறாங்க. யாரா பைத்தியம்? நீ தான்டா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க. புரியல. இந்த பாட்காஸ்ட் பாக்குறவங்க எல்லாம் வந்து டாக்டர் பேசுறாங்க தானே பாப்பானுங்க. டேய் டாக்டர் தான்டா பேசுறாங்க தற்கூரி. நீ இப்ப ஸ்டூடெண்ட் தான், குட்டி குஞ்சா. டாக்டர் பேசுறதான் கேட்டுட்டு இருக்காங்க. டாக்டர் சொன்னா உண்மையாரு நம்பிடுவாங்களேடா. ஐயோ, ஏற்கனவே வந்து இந்த கிரியேட்டின் மேல ஒரு வன்மோ, சாப்பிட்டாலே முடி கொட்டிடும், கிட்னி ஹார்ட் அட்டாக் வந்துரும்ன்ற அளவுக்குலாம் சொல்லி வச்சுக்கிறானுங்க. இதை வர நம்ம பேரண்ட்ஸ் வேற நம்பின்னு இருப்பாங்களே. ஐயோ, இதை வர பார்த்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சிருவானுங்களே இவனுங்க. கிரியேட்டின்றது நம்ம பாடியிலேயே ப்ரொடியூஸ் ஆகிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். அது யாரா உனக்கு சொன்னது? கிரியேட்டின்ங்கிறது நம்ம பாடியில சுரக்கிற ஒரு சப்ஸ்டன்ஸ் தான். டேய் தற்கூரி, இதுவே உனக்கு யார் சொல்லி கொடுத்தது? இது ஒரு டாக்டர் தான்டா. நீங்க சப்ளிமெண்ட் சேல் பண்றதுக்கு எதுக்குடா மத்தவங்க எல்லாத்தையும் பூமராவும் தற்கூரியாவும் மாத்திட்டு இருக்கீங்க? ஆக்சுவலி ரியல் தற்கூரியை நீங்க தான்டா. முத்தா இவனை பத்தி பேசினா பேசிக்கிட்டே இருக்கலாம்.